ஏசப்பாக்கு சூத்திரம். பெதஸ்தா தீர்க்கதரிசன ஜெப வீட்டின் இன்றைக்கான வேத வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நாட்களில் பார்க்கும்போது யுத்தத்துக்கு குதிரை என்ன செய்வாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. எப்போவுமே குதிரை என்ன செய்யும், ஆயத்தமாக இருக்கணும். எப்போ போர் நடந்தாலும் குதிரைகள் என்ன செய்யும், ஆயத்தமாக இருந்து சண்டை போடுறதுக்கு குதிரைகள் என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. இப்போ என்ன செய்கிறோம், படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, படிப்பில் என்ன செய்கிறாங்க, இதை பார்க்கும்போது 10th 12th 11th என்ன செய்யுது, அடுத்து எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஏற்கனவே நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த எக்ஸாமில் என்ன செய்யும், உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அதே போல் வேலைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, படிச்சிருப்பீங்க, வேலைக்கு எழுதி கொடுத்துருப்பீங்க, அதில் என்ன செஞ்சுருப்பீங்க, ஆயத்தமாக இருப்பீங்க. இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பீங்க, ஆயத்தப்பட்டு இருப்பீங்க. அப்போது ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் அதில் என்ன செய்யும், ஜெயம் கிடைக்கும். ஆயத்தமாக இல்லைன்னா நம்மளுக்கு ஜெயம் கிடைக்காது, தோல்வி தான் கிடைக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ இங்கே பரலோகத்தில், இந்த பூலோகத்தில் மட்டும் நம்ம ஆயத்தமாக இருக்கவும் கூடாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.